எல்லாருக்கும் பிரைஸ் லார்ட். இந்த நாள் நம்ம தியானிக்க போகிற தேவ வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜான் சாப்டர் 11 verses 4. யோவான் 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் பார்க்க போகிறோம். இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, when Jesus heard that, he said, the sickness is not unto death, but for the glory of God, that the Son of God may be glorified through it. அங்கே ஜீசஸ் கிரைஸ்ட் வந்ததுக்கு முன்னாடி இருக்கிற நம்ம வசனத்தை வாசித்தோம்னா, அந்த 11ஆம் அதிகாரம் 1, 2 இந்த 3வது வசனம்லாம் வாசித்தோம்னா, நம்ம லாசருடைய அந்த இது பார்க்குவோம். நம்ம லாசர் சிக்காக இருந்தது, அவங்களுடைய மார்த்தா மரியாளுடைய சகோதரன் லாசர் வந்து சிக்காக்குறது. அப்போது அந்த சகோதரிங்க வந்து சொல்லி அனுப்புவாங்க. இயேசு கிறிஸ்து வந்து ரொம்ப தூரமாக இருப்பார், வேறு ஒரு இடத்துல இருப்பார். அவங்க சொல்லி அனுப்புகிறாங்க, இது மாதிரி நீங்கள் நேசிக்கிறதான உங்கள் லாசரை வந்து சிக்காக்குறாங்க ஆண்டவர் அப்படின்னு இயேசு கிறிஸ்து வந்து தகவல் அனுப்புகிறாங்க. அந்த தகவலை கேட்டு இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, இந்த ஒரு வியாதி வந்து மரணத்துக்கு ஏதுவா இல்லை, இது தேவனுடைய மகிமைக்கு ஏற்றதாக இருக்கும், குமாரன் மூலிமா தேவன் மகிமைப்படுவார் அப்படின்னு வந்து 4வது வசனத்தை குறிப்பிடுதுங்க. அப்போ இதுலேருந்து பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில் ஏற்படுற எல்லா சுச்சுவேஷன்ஸுமே சரி, தாமதம் ஆனாலும் அது தேவனுடைய மகிமைக்கு மாத்திரமே இருக்குங்க. அது நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆவிக்குரிய விஷயத்தில் ஒரு மெச்சூர்டான ஒரு ஸ்டேட்டில் இருக்கும் போது இது நம்மளுக்கு தெளிவாக புரியுங்க. அது எனக்கு கர்த்தரை நேசிக்கிற பசங்களுக்கு வந்து சகலமும் நன்மைக்கு நடக்குங்க. சில நேரத்தில் நம்ம ஜபங்கள் வந்து ரொம்ப டிலே ஆகலாம், நம்ம ஜபங்கள் டிலே ஆகலாம், சில நேரத்தில் வந்து பதிலே வராமல் இருக்கலாம். ஆனால் எது நடந்தாலும் வந்து அது நம்மளுக்கு தீமைக்கல்ல, கட்டாயம் நன்மைக்கு மாத்திரமே. ஏன்னா கர்த்தரை நம்புகிற பசங்களுக்கு வந்து எப்பவுமே கர்த்தர் வந்து ஏற்ற வேலையில் தருவாருங்க. அந்த பொறுமை நம்மளுக்குள்ள இருக்கணுங்க. நம்ம கர்த்தர் கூட நாள்தோறும் நம்ம நடந்து அவரோடு கூட பழகி அவரோடு கூட கனெக்ஷன் இருக்கும் போது, அதிகமாக வேதவசனம் வாசித்து ஜபிக்கும் போது கண்டிப்பாக அந்த பொறுமை நம்மளுக்கு கிடைக்குங்க. காட்ஸோடைய பிளான், அவருடைய சித்தம் நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ நம்ம கர்த்தரை கூட நம்ம இணைஞ்சு இருக்கும் போது கட்டாயம் நம்மளுக்கு பொறுமை அதிகரிக்குங்க. நம்ம வாழ்க்கையில் எது நடந்தாலும் கர்த்தர் நன்மைக்கு தான் செய்வார் அப்படின்ற ஒரு காரியம் நம்மளுக்கு தெளிவாக நம்மளுக்குள்ள ஒரு நல்ல ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம், சமாதானம் நிலைச்சிருக்கும். பதட்டம் பட மாட்டோம், ஏன்னா இப்படி ஆயிடுச்சுன்னு. ஏன்னா கர்த்தரிங்க சொல்கிறாரு, அந்த ஒரு சிக்னஸ், இந்த ஒரு காரியம் வந்து மரணத்துக்கு ஏதுவாக இல்லை, அவர் பலவீனமாகிறது மரணத்துக்கு ஏதுவாக இல்லை, குமாரன் மூலியமாக தேவன் மகிமை பண்ணணும்னு. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் எல்லா சுச்சுவேஷன்லையும் இந்த ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கணுமானா, எல்லாமே கர்த்தர் ஏற்ற நேரத்தில் ஏற்ற வேலையில் செய்வார், தீமைக்கு அல்ல நன்மைக்கே அப்படின்னு நம்ம தெளிவாக புரிஞ்சுக்குவாங்க. ஆமேன்.